3 தேசிய இனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இலங்கையில சிங்கத்தின் வாளுக்கு முன்னால்தான் தமிழர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெளிவாக சொன்னேன், கோட்டபாயாவர் களமிறக்கப்பட்டவர் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். உள்ளமதியால ஒரு லிமிட்டான விஷயங்களை கருத்துக்களை சொல்லி வடக்கு கிழக்க வந்து தமிழ் மக்கள் இல்லாத சூனிய பிரதேசம் ஆகிறதுக்கு தான் இந்த போலி தமிழ் தேசியம் வேலை செய்து கொண்டு இஸ்லாமியருக்கு தான் அதிகமாக வாக்களிக்கிறார்கள் தமிழர்கள். அறிஞ்சிருக்கீங்களா? என்னத்துக்கு கிழக்கில் ஒரு தமிழருக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிக்க கூடாது? தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ன, நீங்கள் தமிழ் மக்களுக்கு இழைத்த தவறுகளால தானே அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க. காவிய கட்டிக்கொண்டு ஆனைரவுல தெலுங்கத்தை வைக்கிறதும், மாதா கோயிலுக்கு முன்னால் அந்த வளைவை உடைக்கிறதும், இதுக்கு பின்னுக்கு ஆரம்பிக்கிறோம். செல்வம் அடைக்கலாம் நிற்கிறார், ஸ்ரீதரன் நிற்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிற்கிறார். அப்ப இது எல்லாம் என்ன செய்யணும்? அதாவது இவர்கள் கூட்டணி அமைக்காமல் வந்து தமிழ் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறார்களோ அதன்படி எல்லாம் கதைப்பம் பேசுவோம் சொல்லிக் கொண்டு வருவார்களாக இருந்தால் இவர்கள் தமிழின துரோகிகள். விடுதலை புலிகளின் தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுல சரி, இவர்கள் தமிழின துரோகிகள். ஆதாரங்கள் அப்படித்தான் சொல்லுது. விடுதலை புலிகள் தமிழீழ மக்களுக்காக உருவாக்கிய தேசிய கொடி யாரையும் அடிமை என்று சொல்லி, அந்த சிங்க கொடியில வந்து அவர்கள் யாரையும் அடிமை என்று சொல்லி அது எழுதப்படையில தானே. சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்தியாவை வைத்து நடத்தி முடிச்சதுதான் முள்ளிவாய்க்கால் போர். இது தெரியாம பைத்தியார்த்தனமா உளறி கொண்டிருக்க கூடாது. டிஎன்ஏ தொடர்பாக படித்த ஒரு பேராசிரியர் போய் கேட்டிருக்கிறார், கந்திரிக்கா இந்த பிரச்சனைக்கு இலகுவா தீர்வு காணலாம். தமிழர்கள்ல கொஞ்சம் பேர் டிஎன்ஏ, சிங்களவர்கள் கொஞ்சம் பேர் டிஎன்ஏ எடுத்து விட்டா இவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்று வந்துருவன். அப்ப கந்திரிக்கா கேட்டவா தமிழ்ச்சியாக்கி கொல்ல போறீங்களோன்னு கேட்டான்.